ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பார்க்க போது பீஃப் கிரேவி. எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம். நான் வந்து சிக்கன் எடுத்துக்க மாட்டேன். மோஸ்ட்டாக பீஃப் தான் எடுத்துப்பேன். சிக்கன் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கவே மாட்டேன் நான். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா மசாலா தான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் எடுத்துக்கிட்டேன். வெறும் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ நான் எடுத்தப்போ எங்கள் அப்பா வீடியோ போட்டியா எனக்கு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போடலன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சோகமாக ஆயிட்டாரு. எங்கள் அப்பாவுக்காவது கொஞ்சம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் கறி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கலரி வைங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, நம்ம நறுக்கி வச்ச கேரட், பீட்ரூட் உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஷனல் தான். வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண எப்பவுமே ஹெல்த்தி தான வெஜிடபிள்ஸ்னாலே, அதனால் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அப்புறமா என்ன பண்ணுங்க, கறியில் அந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. நல்லா ஒரு 8 விசில் வரணும். குக்கர் போட்டு மூடி வச்சுங்க. 8 விசில் வந்தோடனே எடுங்க. இந்த மாதிரி கிரேவியாக வந்துடும். சப்போஸ் வரலன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.